உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படியாக திரு உதயநிதி ஸ்டாலின் போன முறை காட்டியதற்கு கணக்கு இந்த முறை காட்டாமல் மறைத்திருந்தார், ஆதாரங்களோடு இருந்தால் அவருடைய பதவி பிரமாணமே செல்லாது. திருச்சி கிழக்கு சீட்டில் தாவேகா சார்பாக தனக்கு சீட்டு வேணும்னு ராகவா லாரன்ஸ் போட்டியிடுகிறார். ராகவா லாரன்ஸ் நிறுத்தினால் அவரை எதிர்த்து திமுக சார்பாக வைகை புயல் வடிவேல் நிற்க வைக்கப்படலாம். திமுகக்குள்ள என்ன நடக்குது? போனாங்களா கூர்க்குக்கு? அங்க அவர்கள் கடந்த 5 வருஷமா போட்ட நிதி எல்லாமே எங்க இருக்கு, எப்படி இருக்குங்கிறது மாப்பிள்ளை சாருக்கு தான் தெரியும். ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் செய்து திருப்பி இந்த பக்கம் கொண்டு வருவதற்குரிய டிஸ்கஷன் தான் அங்கே நடந்துச்சு. தாவேகாவின் விஜயதாமு ஜெயிச்சது செல்லாதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. திமுகலேருந்து தோத்தவங்க கொறடா உத்தரவு போட்ட என்னைக்கு மீறி எப்போ ஓட்டு போட்டாங்களோ அந்த நிமிடத்திலேயே அவர்களுடைய தகுதி இழப்பு வருகிறது. அதனால அந்த 4 இடத்துக்கு தேர்தல் வைக்கக்கூடாது, இல்லை அவங்க நிற்கக்கூடாது. இப்போ தாவேகா அவங்களுக்கு சீட்டு தராது. ஸோ கட்சி இப்பொழுது வீக்காக இருக்கிறது. iPlusTV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதுல பல எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதே செல்லாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ஜெயிச்சதே செல்லாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன விஷயம் சார்? இல்லை, அதாவது மத்திய பிரதேசத்தில் ஒரு 4 நாட்கள் முன்னாடி ராஜ்யசபா தேர்தல் வந்துச்சு. சரி, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு வேட்பாளர் நின்னாங்கன்னா ஒரு எம்எல்ஏனா 2.5 லட்சம் ஓட்டு வாங்கி அதில் ஜெயிக்கணும். எம்பின்னா 20 லட்சம் ஓட்டு வாங்கி. ஸோ யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஒரு சீட்டுக்கு 30-40 பேர் இருப்பாங்க. ஆனால் ராஜ்யசபான்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏல ஒரு 36 எம்எல்ஏ சேர்ந்தால் ஜெயிக்க முடியும். ஸோ 5 சீட்டு 6 சீட்டு காலி இருக்குன்னா அந்தந்த கட்சி மெஜாரிட்டி எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிற்க வைப்பாங்க. மத்திய பிரதேஷில் 3 சீட்டு காலி. அதில் இருந்த அவங்கவுங்களுக்கு இருந்த மெஜாரிட்டி படியாக 2 சீட்டு பிஜேபியும் 1 சீட்டு காங்கிரஸுக்கும் போகும். ஆனால் பிஜேபிக்காரனுக்கு தெரியும் காங்கிரஸ்காரனுக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. ஏன்னா அவங்க தலைவரே உலக மகா அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி. அதனால பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டக்குன்னு 3வது வேட்பாளரை போட்டாங்க. அதை சொல்லி வச்ச மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனாட்சி நடராஜன்கிறவங்க அங்கே எம்பிக்கு நின்னப்ப அவங்களுக்கு 2025 அவங்க மேலே போடப்பட்ட ஒரு கேஸை போடல. நீங்கள் உங்களுடைய வேட்பு மனுவில் உங்களுடைய சொத்து மற்றும் உங்கள் பேரிலும் வழக்குகள் எல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அப்ஜெக்ட் பண்ணால் இது செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு தேர்தல் அதிகாரிக்கு பவர் இருக்குது. ஆனால் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் இவங்க 2 லட்சம் ஓட்டில் என்னைக்கு வாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கங்கன்னு இது பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 2 கட்சியுடைய முக்கியமான லாயரும் உட்காந்து இல்லை இது ஒத்துக்க முடியாது, இந்த கேஸ் இருக்குன்னு பேப்பரை டாக்குமெண்ட்டோட காட்டி சண்டை போட்டு கடைசியில் அவங்க மீனாட்சி நடராஜனுடைய வேட்புமனு செல்லாதுன்னு வந்துருச்சு. இதை எதிர்த்து அடுத்த நாளே காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஏழைகளோட கட்சி ஒரு இதுக்கு 30 லட்சம் ரூபா வாங்குற அபிஷேக் மனு சிங்வி போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஓடி கத்துறார். ஐயா, இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால இந்த தேர்தலை தள்ளி வைக்கணும், இதை இல்லை அதெல்லாம் முடியாது. எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு, நாங்கள் தள்ளி வைக்க முடியாது, உங்கள் பெட்டிஷனை நாளை கேட்குறோன்னு. ஐயா, நாளை கேட்டால் பரவாயில்ல, ஆனால் தேர்தல் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, அதுக்கு தடை, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாதுட்டாங்க. அன்னைக்கு நான் அங்கே இதில் மொத்தம் 4 பேர் வேட்புமனு போட்டாங்க. அதில் ஒருவர் காங்கிரஸ் மீனாட்சி நடராஜன் வேட்புமனு செல்லாது. ஸோ 3 பிஜேபியும் ஜெயிச்சுட்டாங்க. இருக்கிற மெஜாரிட்டி படி 2 தான் வரணும், ஆனால் 3ஆவதும் போயிடுச்சு. இதை எதிர்த்து அடுத்த நாள் போன உடனே உங்கள் வேட்புமனுவில் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரிக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால அது இதாகும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நீங்கள் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் பேப்பரில் 3 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க.
3 பேரில் யாருன்னு சொன்னால் ராயபுரத்தில் தாவேகாவின் விஜயதாமு ஜெயிச்சது செல்லாதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க, திமுகலேருந்து தோத்தவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ராஜினாமா பண்ண அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா வைத்து இது போட்டிருக்காங்க. ஆனால் ஏன் செல்லாது சார்? என்ன காரணங்களால செல்லாதுன்னு? இல்லை, அவங்க ஓட்டு இது நடத்துகிறப்ப சரியா எண்ணல, பூத் மிஷின் சரியில்லை, இந்த மாதிரி இதே மாதிரி அமைச்சர் ராஜேஷ்குமார் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக குளச்சல் தொகுதியில் வெற்றி பெற்ற அமைச்சர் ராஜேஷ்குமார் வெற்றி செல்லாதுன்னு தாவேகா தோத்த வேட்பாளர் ஷெர்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் எங்கே சென்னையிலேயே மொத்தம் 16 எம்எல்ஏ சீட்டில் 2 சீட்டு தான் திமுக ஜெயிச்சிச்சு. ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நின்னப்ப அவர் 2021 தான் 2 விஷயத்தை காட்டியிருப்பார். ஒன்று, அவர் 2007 11 கோடி ரூபாய் கடன் கொடுத்து இப்போ திரு ஸ்டாலின் தங்கி இருக்கிற சித்தரஞ்சன் சாலை வீட்டை வாங்கியிருப்பார். அன்னைக்கு அவருக்கு சினிமா கம்பெனியும் கிடையாது, நடிக்கவும் ஆரம்பிக்கல. ஆனால் 11 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட் தூங்குது. அடுத்ததாக அவர் ரெட் ஜெயண்ட் ஆர்எம்கே டைரக்டராக இருக்கிறார், அதில் என்னுடைய முதலீடு 7.5 கோடின்னு காட்டியிருக்கார். இந்த முறை அவர் அமைச்சராக இருக்கிறப்ப ஒருத்தர் அமைச்சர் ஆகணும்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் தரும் பதவிகள், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த பதவியை ரெட் ஜெயண்ட் டைரக்டர் ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் அந்த 7.5 கோடி போட்டிருந்தா அதை காட்டணும்ல, இல்லை அதை மகனுக்கு செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லணும். இது எதையுமே காட்டல. இதை எதிர்த்து அப்போவே அதிமுக சார்பாக இன்பதுரை எலெக்ஷன் கமிஷன்லேயே அப்ஜெக்ட் பண்ணார். எலெக்ஷன் கமிஷனர் அந்த தொகுதி அதிகாரி நீ கோர்ட்டுக்கு போய்க்கோன்னா கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படியாக திரு உதயநிதி ஸ்டாலின் போன முறை காட்டியதற்கு கணக்கு இந்த முறை காட்டாமல் மறைத்திருந்தார் என்பது தெளிவாக ஆதாரங்களோடு இருந்தால் அவருடைய பதவி பிரமாணமே செல்லாது. அதாவது ஸ்வோன் அஃபிடவிட்னா எப்படின்னா, நீங்கள் இப்போ சாதாரணமாக இது பண்ணுறீங்கன்னா கடைசி பேப்பரில் மாத்திரம் கையெழுத்து போடுவீங்க. அதே நீங்கள் பத்திரம் விற்கிறது வாங்குறதெல்லாம் போனால் எல்லா பக்கத்துலையும் கையெழுத்து போடணும். அதாவது அதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு எதுவும் மறைக்கப்படவில்லை, சொன்னது அத்தனையும் உண்மைங்கிறதுக்காக தான் அத்தனை பக்கத்துலையும் கையெழுத்து போடணும். இப்படி கையெழுத்து போட்டு அதில் நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரெட் ஜெயண்ட்டுக்காக செய்த 7.5 கோடி முதலீடு 2021 சொன்னது 26 சொல்லவில்லை என்ற அதிமுகவின் கம்ப்ளைண்ட்டுக்கு தெளிவான ஆதாரங்கள், பேக்கப் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் உதயநிதி ஜெயிச்சது செல்லாதுன்னு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இன்னொன்று, அதிமுக இன்னொரு கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது 4 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்க, அதிமுகவில் ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணிட்டு மேலே போய் அடுத்த 5வது நிமிஷம் இது தலைமைச் செயலகத்திலேயே அவங்களுக்கு தாவேகா ஃபோட்டோ ஐடி கார்டு கொடுத்தாங்க. 2மே சட்ட விரோதம். இதில் என்னன்னு சொன்னால் 10ஆம் தேதி இந்த ஆட்சி பதவியேற்றது, 13ஆம் தேதி அன்னைக்கு அதிமுக சார்பாக அவங்களுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 47 எம்எல்ஏவும் நீங்கள் எல்லாரும் தாவேகாக்கு எதிராக ஓட்டு போடணும்னாங்க. ஆனால் 25 பேர் CV சண்முகம் மற்றும் இவர் தலைமையில் இருக்கிற அந்த 25 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதுவே தப்பு. அந்த மாற்றி ஓட்டு போட்டுட்டா கொறடா உத்தரவை மீறி விட்டால் அவங்க 3/2 பங்கு இருக்கணும். 47 பேருக்கு 3/2 பங்குனா 32 பேர் இருந்தால் தான் ஒரு பிரிவுன்னு எடுத்துக்கலாம். அதாவது மொத்தத்தில் 3/2 பேர் பிரிஞ்சா கட்சி உடைஞ்சு விட்டதுன்னு அர்த்தம். அதில் ஒருத்தர் குறைஞ்சாலும் அது கட்சி தாவல். அதனால இந்த 25 பேரில் 21 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதை சபாநாயகர் ஏற்றுட்டாங்க. இந்த 4 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்காம ராஜினாமா பண்ணேன்னு சொன்னால் கொறடா உத்தரவு போட்ட என்னைக்கு மீறி எப்போ ஓட்டு போட்டாங்களோ அந்த நிமிடத்திலேயே அவருடைய தகுதி இழப்பு வருகிறது. அதனால அந்த 4 இடத்துக்கு தேர்தல் வைக்கக்கூடாது, இல்லை அவங்க நிற்கக்கூடாது. இப்போ தாவேகா அவங்களுக்கு சீட்டு தராது. உதாரணமாக மரகதம் குமாரவேல், அதுக்கு அடுத்தது பார்த்தா இதில் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு பெருந்துறையில், சத்யபாமா தாரமங்கலத்தில் மற்றும் அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா, இந்த 4 பேருக்கும் சீட்டு கொடுத்து திருப்பி ஜெயிச்சாலும் செல்லாதுன்னு வர முடியும். அதனால் நீங்கள் இப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கு. சரி, தாவேகா இன்னொன்று என்னது, இது திருச்சி கிழக்கில் போய் நன்றி அறிவிப்புன்னு விஜய் பண்ணார். 30,000 பேர் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு 20,000 சேர் போட்டாங்க. வந்தது 2,000 பேர். கூட்டம் இல்லாமல் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ கட்சி இப்பொழுது வீக்காக இருக்கிறது. திருச்சி கிழக்கு சீட்டில் தாவேகா சார்பாக தனக்கு சீட்டு வேணும்னு
ராகவா லாரன்ஸ் போட்டியிடுகிறார். ராகவா லாரன்ஸ் நிறுத்தினால் அவரை எதிர்த்து திமுக சார்பாக வைகை புயல் வடிவேல் நிற்க வைக்கப்படலாம் என்றும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக சீமான் நிற்கலாம் என்றும் ஒரு செய்தி ஓடுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் மரக்காணத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் கேவி குப்பத்தில் நின்று அதிமுக கூட்டணியில் தோத்தார். அதனால இது அதிமுக சீட்டுன்னு, மீதி 2 சீட்டில் உங்களுக்கு அதிமுக கொங்குல யார வேணா நிச்சய பொது வேட்பாளர் திமுக, அதிமுக, பாஜக இவங்க எல்லாருக்கும் சேர்த்து பொது வேட்பாளராக இப்படி வரலாம் என்று சொல்லப்படும். ஏன்னா இவங்க ஓட்டை பிரிச்சா எளிதாக விஜய் ஜெயிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி ஆயிருக்குன்னா, அரசியல் களம் வந்து முதல்ல எல்லாம் அரசியல் கட்சி அரசியல் கட்சியினர் வந்து போட்டி போடுவாங்க. இப்ப அதை தாண்டி சினிமா நடிகர்கள் வந்து போட்டி போடும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது ராகவா லாரன்ஸ் அவர்கள் வரேன்னு ஒரு ஆர்வம் காட்டுறாரு, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வரன்றாரு, ஜிவி பிரகாஷ் அவர்கள் வரன்றாரு. இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் எல்லாம் நான் அரசியல் வரேன் அப்படின்ட்டு வரப்ப இது அரசியல் களமே மாறுதே. இது அரசியல் களமா இல்ல சினிமா களமா அப்படின்ற இது ஒரு ஷார்ட் டைம் பீரியட். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஈக்குவல். எம்ஜிஆர் ஆரம்பத்துல இருந்தே கட்சியில திமுகல இருந்து கிட்டத்தட்ட 2 தடவை எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சு தான் வந்தார், ஒரு நாளில் வரல. அதே மாதிரி சிவாஜி காமராஜருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். 89 தேர்தலில் ஜானகி அணியோடு அதிமுக 2ஆக உடைஞ்சப்ப நின்று அவரே தோற்று போனார். அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பித்தார், நம்ம பாக்யராஜ் ஒரு கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் ஒரு கட்சி, இந்த மாதிரி எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு விஜய் 50 வருஷத்தில் 3ஆவது ஆள் தான் வந்திருக்காங்க. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்றுக்கு இது லயோலா காலேஜுடைய ப்ரொஃபஸர் ராஜநாயகம் அவர்கள் இப்போ 10%, 5லேருந்து 10% அவருக்கு போட்டவங்கெல்லாம் ஏதோ என் பையன் சொல்லிட்டான் பேரன் சொல்லிட்டான்னு போட்டவங்கெல்லாம் வேண்டான்னு ஃபீல் பண்ணுறாங்க, சட்டம் ஒழுங்கு இந்த சிக்கல்கள் அப்படிங்கிறாங்க. பட் ரெண்டுமே இதுவாக இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னு சொன்னால், இப்போ 2 எம்எல்ஏக்கள் விஜயை தாண்டி இந்த மீன்வளத்துறை அமைச்சராக ஸ்ரீநாத் இருக்கார், அவரும் ஒரு நடிகர். அடுத்தது விஜய் படத்தில் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நடித்தவர் இப்போ டிரான்ஸ்போர்ட் துறை அமைச்சராக இருக்கார். ஸோ இது வந்து ஒரு பாசிங் டைம், அவ்வளோதான். இது வந்து இதை எதிர்த்து சண்டை போடுற பலத்தோடு திமுக இருக்கிறதா? திமுக போன முறை 24% வாங்கியிருக்கு. அதுலேயும் 5 பேர் கிட்டத்தட்ட மதிமுக மற்றும் முஸ்லீம் கட்சிகள், கொங்கு மக்கள் கட்சியெலாம் இருக்கிறதுனால அவங்க ஓட்டு 20 கீழே போயிடுச்சு. அதுக்கு 15,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகக்குள்ளே என்ன நடக்குது? போனாங்களா கூர்க்குக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே அவர்கள் கடந்த 5 வருஷத்தில் சேர்த்த சிறு தொகைகள், முதல் வருஷம் நம்ம பிடிஆர் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார், 30,000 கோடி கேஷ் சேர்த்துட்டாங்க. 60 வருஷம் அவங்க தாத்தா சேர்த்ததை விட அதிகமாக இவங்க ஒரு வருஷத்தில் சேர்த்துட்டாங்க. அதை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னார் பிடிஆர். அந்த ஆடியோ லீக் ஆனதுனால தான் அவருடைய பதவி ஐடி துறையிலிருந்து வேறு துறைக்கு மாற்றினாங்க, நிதியிலேருந்து ஐடிக்கு மாற்றினாங்க. இப்போது கடந்த 5 வருஷமாக போட்ட நிதி எல்லாமே எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது மாப்பிள்ளை சாருக்கு தான் தெரியும். ஸோ அதையெல்லாம் கண்ட்ரோல் செய்து திருப்பி இந்த பக்கம் கொண்டு வருவதற்குரிய டிஸ்கஷன் தான் அங்கே நடந்துச்சு. அதே நேரத்தில் திமுக கட்சியை தன் கையில் கொண்டு வரத்துக்கு உதயநிதி பார்க்குறார். உதயநிதிக்கு இது ஒர்க்கிங் பிரசிடெண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு கேட்டாங்க. அதை கனிமொழி கேட்குறாங்க. 2 பேருக்கும் கொடுக்க வேணாம், இப்போதைக்கு நீங்களே வச்சுக்கங்கன்னு இருக்காங்க. திரு துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருக்கு 87 வயசு ஆயிடுச்சு, பாதி ஞாபகமே வச்சுக்கிறது இல்லையா என்ன பேசுகிறோன்னு. ஸோ அதனால் அவரை நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்டால் எனக்கு பதிலாக டிஆர் பாலு போடணுன்னு கண்டிஷன் வச்சாராம். டிஆர் பாலுக்கு 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. உடனே உதயநிதி என்ன சொன்னாராம், இது கனிமொழி சார்பாக ஆர் ராசா பேர் சொல்லப்பட்டதான். ஆர் ராசா சொன்னால் நம்மளை மீறி போயிடுவார்னு இவர் கஷ்டப்படுறாரு. ஸோ உடனே இவர் ஆஸ்கார் நடிகர் பெயரை உதயநிதி சொன்னாராம். அழுதாரு கரூரில் ஒருத்தர் ஆஸ்கார் நடிகர், ரசிகர் மன்ற தலைவர். ஸோ அவர் பேரை சொன்னாராம். இல்லை இப்போதைக்கு இதே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் பார்த்தா துரைமுருகன் போன வாரம் அந்த கூட்டத்துக்கு வந்து உட்காரத்துக்கு இடம் கூட இல்லாமல் வந்து அப்படியே திரும்பி போனார். ஸோ திமுக கட்சியும் கலகலத்து கிடக்கிறது. ஸோ தேர்தலில் நிற்க வேண்டான்னு ஒரு சிலரும் ஒரே இதில் மட்டும் நிற்கலாம். திருச்சி கிழக்கில் மாத்திரம் பொது வேட்பாளர் 100க்கு தாவேகா சார்பாக யாராவது ஒருத்தரை போட்டாங்கன்னா இனிகோ எழுதிராஜ், சினிமாக்காரங்களை போட்டாங்கன்னால் அதுவும் ராகவா லாரன்ஸ் போட்டால் பெரும் வாய்ப்பு வைகை புயல் இது இவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.